வணக்கம். உலக நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் தேசிய அளவிலான செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். இது இன்றைய உலகம், இன்றைய இந்தியா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கயானாவில் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிற்கு புறப்பட்டார். கயானாவில் பிரதமர் மோடியின் பயணம் நல்ல முறையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி நைஜீரியாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரேசில் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பயணத்தின் கடைசி நாடாக கயானாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். அவருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டது. 3 நாடுகளுக்கான 5 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி இந்தியாவிற்கு புறப்பட்டுள்ளார். காலநிலை மாநாட்டில் புதிய காலநிலை நிதி தொகுப்பு தொடர்பான வரைவு மசோதாவை அனைத்து வளரும் நாடுகளும் நிராகரித்துள்ளன. காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 29வது உச்சி மாநாடு அஜர்பைஜானில் நடைபெற்று வருகிறது. இதில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஆண்டுக்கு 100 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று வளரும் நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இது 2009இல் முன்மொழியப்பட்டதை விட 13 மடங்கு அதிகமாகும். எனினும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிக்க வல்லரசு நாடுகள் முன்வரவில்லை. இதனையடுத்து வரைவு மசோதாவை அஜர்பைஜான் தவிர அனைத்து நாடுகளும் நிராகரித்தன. இன்றுடன் மாநாடு நிறைவடையும் நிலையில் புதிய மசோதா கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கிடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 44,000-ஐ கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 71 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 171 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1,04,000 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் யுக்ரைனில் தாக்குதல் நடத்தி சோதனை செய்ததாக ரஷ்ய அதிபர் புதின் உறுதி செய்துள்ளார். அவர் வெளியிட்ட வீடியோவில் புதிய ஏவுகணைகளுக்கு ஒரிஷ்னிக் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். யுக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை தந்து உதவிடும் மேற்கு நாடுகளை தாக்க ரஷ்யாவுக்கு தார்மீக உரிமை உள்ளதாக கூறிய அவர் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது என்றும் எச்சரித்தார். ரஷ்யா எதற்கும் தயார் என்றும் உலகளாவிய மோதலை உருவாக்க அமெரிக்காவை முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எந்த நாட்டு ஆயுதம் எங்களை தாக்குகிறதோ அவர்களுக்கும் பதிலடி தரப்படும் என்றும் அமெரிக்காவை புதின் எச்சரித்தார். யுக்ரைனின் டின்ப்ரோ நகரில் அந்நாட்டு ராணுவ தளத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருந்தது. யுக்ரைனின் டோனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைன் பாதுகாப்பு படைக்கு சொந்தமான பீரங்கிகள், ராணுவ முகாம்கள், தளங்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் படைகளால் செலுத்தப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் ஆகியவற்றை வானில் இடைமறித்து ரஷ்ய படைகள் தகர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இரு நாட்டின் எல்லைப் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் யுக்ரைன் படைகளுடன் ரஷ்ய ராணுவத்தினர் சண்டையிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரஷ்ய படைகளின் தாக்குதல்களுக்கு தகுந்த முறையில் பதிலடி கொடுத்து வருவதாக யுக்ரைன் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் பசிரோ டியோமாயி ஃபாயேயின் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தமுள்ள 165 இடங்களில் 130 இடங்களை கைப்பற்றி பெரும் பலத்துடன் நாடாளுமன்றத்தில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் தனது சீர்திருத்த கொள்கைகளை அமல்படுத்துவது என்பது அதிபருக்கு எளிதான விஷயமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வேலைவாய்ப்பு, விலை குறைப்பு உள்ளிட்டவற்றை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அது தொடர்பான முயற்சிகளை அவர் இனி எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் நாட்டின் அதிபராக பசிரோ டியோமாயி ஃபாயி பொறுப்பேற்றதும் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. பொலிவியா நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அதிபருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தலைநகர் லா பாரிஸில் உள்ள
நாடாளுமன்றத்தில் அவை கூடியதும் முன்னாள் அதிபர் மோரல்ஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவைக்கு நடுவே வந்த அமளியில் ஈடுபட்டவர்கள் ஆளும் கட்சி எம்பிக்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சபாநாயகர் இருக்கைக்கு மேல் ஏறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினையை சுட்டிக்காட்டி முன்னாள் அதிபர் மோரல்ஸ் தலைமையிலான அவரது கட்சியினர் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். டொனால்டு டிரம்ப் அமைக்கும் அடுத்த அரசின் அட்டர்னி ஜெனரலாக மேட் கேட்ஸ் பரிந்துரைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பதவியை ஏற்கப் போவதில்லை என அவர் அறிவித்திருக்கிறார். 17 வயது சிறுமியுடன் பாலியல் வல்லுறவு கொண்டதாக எழுந்த புகாரில் மேட் கேட்ஸ் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மேலும் சில பாலியல் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய புகார்களில் சிக்கிய நபர் எப்படி அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரல் பொறுப்பில் அமர முடியும் என டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த செனட் உறுப்பினர்களே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதையடுத்து மேட் கேட்ஸ் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அட்டர்னி ஜெனரல் பரிந்துரையிலிருந்து தனது பெயரை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இதையடுத்து தனது விசுவாசியான மூத்த பெண் வழக்கறிஞர் பாம் போண்டியை அட்டர்னி ஜெனரலாக டிரம்ப் பரிந்துரைத்திருக்கிறார். இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது வழக்கு தொடரப்பட்ட போதிலும் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான நட்புறவு இருப்பதாக வெள்ளை மாளிகை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதானி குழும தலைவர் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகளை பைடன் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருப்பதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் தெரிவித்திருக்கிறார். எனவேதான் அமெரிக்க பங்கு வர்த்தனை ஆணையம் மற்றும் அமெரிக்க நீதிமன்றமும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தாங்களும் பரிந்துரைத்துள்ளதாக ஜீன் பியர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க இந்திய உறவு வலுவான அடித்தளத்துடன் இருப்பதாக தெரிவித்த அவர், இது நமது மக்களுக்கு இடையேயான உறவுகளில் முழு ஒத்துழைப்பை நல்குவதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார வலிமை மிக்க நாடாக கருதப்படும் கனடாவில் குழந்தைகளுக்கு 3 வேளை உணவளிப்பதற்காக பெற்றோர் தங்களது உணவை குறைத்துக் கொள்வதாக அதிர்ச்சி அளிக்கும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. சால்வேஷன் ஆர்மி என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் 25 விழுக்காடு நபர்கள் தங்களது உணவுச் செலவை குறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு போதிய உணவளிப்பதாக கூறியுள்ளனர். ஆய்வில் பங்கேற்ற 90 விழுக்காடு நபர்கள் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட மற்ற செலவுகளை குறைத்து நிதிநிலையை சமாளிப்பதாக தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் என எப்போதும் இல்லாத வகையிலான பொருளாதார நெருக்கடியை கனடா எதிர்கொண்டுள்ளதாக இந்த ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார். அமெரிக்க அரசின் அழுத்தத்தால் கூகுள் குரோம் பிரவுசரை கூகுள் நிறுவனம் இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. உலகம் முழுவதும் பலரும் தங்களது செல்போன், கணினி உள்ளிட்டவற்றில் பெரிதும் பயன்படுத்தும் இன்டர்நெட் பிரவுசராக கூகுள் குரோம் இருக்கிறது. இந்த பிரவுசரை கூகுள் நிறுவனம் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தேடல் சந்தையை குரோம் பிரவுசர் மூலம் ஏகபோகமாக்கியது என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த சூழலில் அதே நீதிமன்றத்தில் குரோம் பிரவுசரை கூகுள் நிறுவனம் விற்க கட்டாயப்படுத்துமாறு அமெரிக்க நீதித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குரோம் பிரவுசரை கூகுள் விற்பனை செய்தால் பயனர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. உலகளாவிய பயன்பாட்டில் உள்ள கூகுள் குரோம் அமெரிக்காவில் மட்டும் 61% பங்கை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. பிரியங்கா காந்தி முதல் முறையாக களமிறங்கியுள்ள வயநாட்டின் முடிவும் வெளியாகிறது. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்றத்திற்கு கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 66 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி செயல்பட்டு வரும் நிலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாதி கூட்டணி உறுதியாக உள்ளது. மகாயுத்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக 149 இடங்களிலும், சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் களம் காண்கின்றன. மகா விகாஸ் அகாதி கூட்டணி சார்பில் களமிறங்கியுள்ள காங்கிரஸ் 101 வேட்பாளர்களையும்,
உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 95 வேட்பாளர்களையும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 86 நபர்களையும் களத்தில் இறக்கியுள்ளது. மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கும் நிலையில், நாளை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே மக்களின் தீர்ப்பு என்ன என்பது தெரியவரும். இதேபோல் 81 தொகுதிகளை உள்ளடக்கிய ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி முடிந்த நிலையில், எஞ்சிய 38 தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தமாக 64 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா, பாஜகவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அமர்குமார் பௌரி உள்ளிட்ட 528 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தது மாநில அரசியலில் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஊழல் புகாரில் சிக்கி ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்று வந்தது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமோ என கருதப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு இடையே மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்பது நாளை முடிவுகள் வெளியாகும் போது தெரியவரும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள இரு மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் துணை ராணுவ படையினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இரு மாநில வாக்கு எண்ணிக்கை குறித்து நமது புதிய தலைமுறையில் நாளை காலை 8 மணி முதல் 12 மணி வரை அரசியல் வல்லுநர்களுடன் சிறப்பு விவாதம் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று, பணக்கார மாநிலங்கள் வரிசையிலும் முன்னணியில் இருக்கும் மகாராஷ்டிராவில் 7 முக்கிய காரணிகள் தேர்தலை தீர்மானிக்க வாய்ப்பிருக்கிறது. அவை என்னென்ன பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற்ற பிறகு இம்மாநிலம் 3 அரசுகள், 3 முதலமைச்சர்கள் மற்றும் 4 துணை முதலமைச்சர்களை கண்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசியல் களம் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழலில் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணி, இதில் யாருக்கு வெற்றி என்பதை சில காரணிகள் தீர்மானிக்கக்கூடும். மகாராஷ்டிர தேர்தலில் முக்கிய காரணிகளில் ஒன்று இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதுதான். 1990ஆம் ஆண்டுகளில் தொடங்கியே பாஜக ஓபிசி வாக்காளர்களை அதன் மாதவ் சூத்திரத்துடன் தன்வசம் வைத்து வருகிறது. அதாவது மாலி, தங்கர் மற்றும் பஞ்சாரி சமூகங்களை ஒன்றிணைத்து மராத்தா சமூகத்தின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டது. இந்த ஓபிசி ஒருங்கிணைப்பு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு பல மாநிலங்களில் அக்கட்சி ஆட்சி அமைக்க முக்கிய பங்கு வகித்தது என்றே கூறலாம். அண்மையில் ஹரியானா தேர்தலிலும் இந்த வியூகம் வெற்றி பெற்றது கவனிக்கத்தக்கது. இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்ற மராத்தா சமூகத்தினரின் கோரிக்கை நீண்ட நாட்களாக சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த விஷயத்தில் மகாயுத்தி கூட்டணியின் முரண்பாடான கருத்துகளால் சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மரத்வாடாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. ஆக மராத்தா வாக்குகள் மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கு மாற வாய்ப்பு இருக்கிறது. 76 இடங்களில் பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் நேரடியாக களம் காண்கின்றன. இதில் 50 இடங்களுக்கு மேல் தாங்கள் வெற்றி பெறுவோம் என பாஜக நம்புகிறது. இதற்கு சில ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு நேருக்கு நேர் போராடும் போது காங்கிரஸ் தோல்வியை தழுவி வருவதும் காரணமாக கூறப்படுகிறது. 62 இடங்களை கொண்ட விதர்பா பகுதி மேற்கு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய பிராந்தியம். பாஜகவின் கோட்டையாக இருந்த இந்த பகுதியில் மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் 7இல் மட்டுமே வெற்றி கண்டது. இதனால் பாஜகவால் மீண்டும் இந்த பகுதியில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இரு கட்சிகளும் மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளன என்றே கூறலாம். பெண்களுக்கு நேரடியாக 2100 ரூபாய் வழங்கப்படும் என பாஜக கூட்டணியும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கூட்டணியும் அறிவித்துள்ளன. பொருளாதார நெருக்கடி அதிகமுள்ள கிராமப்புறங்களில் இந்த வாக்குறுதிகள் வாக்காளர்களின் முடிவுகளை பாதிக்கக்கூடும். ஜாட் அல்லாதவர்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்க முடிந்த ஹரியானாவில் பாஜகவின் வெற்றி மகாராஷ்டிராவில் அக்கட்சிக்கு வேகத்தை கொடுத்துள்ளது. இந்துக்களின் வாக்குகள் மற்றும் மராத்தியர் அல்லாத ஓபிசி வாக்குகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் வெற்றியை தேடிக்கொள்ள பாஜக முயற்சித்துள்ளது. ஹரியானாவில் பாஜகவின் வேகம் மகாராஷ்டிராவில் எடுபடுமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது.
மகாராஷ்டிராவின் கிழக்கு மாவட்டங்களில் நீண்ட காலமாக கிராமப்புறங்களில் விவசாயிகளின் பிரச்சினைகள் புரையோடி போய் உள்ளன. சோயாபீன், பருத்தி, வெங்காயம், கரும்பு போன்ற வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தொடர்பான பிரச்சினைகள் விவசாயிகளின் முக்கிய கவலைகளில் ஒன்றாக விளங்குகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, மக்களவைத் தேர்தலில் என்சிபியின் அஜித் பவார் வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு மாறவில்லை என துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுவது மகா யுத்திக்கு கவலை கொள்ளும் விஷயமாகவே உள்ளது. இதற்கிடையே மகா விகாஸ் அகாதி கூட்டணி, அதன் 3 முக்கிய கட்சிகள் மற்றும் 4 சிறிய கூட்டாளிகளுக்கு இடையே வாக்கு பகிர்வை சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும். எந்த கட்சியின் வாக்கு எந்த கூட்டணிக்கு செல்கிறது என்பது நாளை முடிவுகள் வெளியாகும் போது தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா. மணிப்பூர் மாநில உயர்நீதிமன்றத்தின் 8வது தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் பதவியேற்றார். தலைநகர் இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவருக்கு ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக 2016ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வந்த கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டது வரை பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிறந்த கிருஷ்ணகுமார் 1987ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார். 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. ஆனந்த் விகார், துவாரகா போன்ற இடங்களில் தரக்குறியீடு 545 என்ற மோசமான அளவை தாண்டியுள்ளது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு புகை சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகை மூட்டத்தால் கட்டடங்கள் மறைந்துள்ள காட்சிகள் காற்று மாசுவின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. காற்று மாசு மோசமாகி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொண்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. காற்றின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அவை உரிய பலன் தரவில்லை என்று டெல்லி மக்கள் கூறுகின்றனர். வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வழிகள் குறித்து ஆலோசிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்து அவர் வெளியிட்ட பதிவில், வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு பிரச்சினை தேசிய அவசரகால நெருக்கடி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சுகாதார நெருக்கடி நமது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் முதியவர்களின் உடல் நலனையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இதனால் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சில நாட்களில் கூட இருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தொடரில் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான வழிகள் குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சீசன் களை கட்டி வருவதால் மாதுளை பழங்களின் விலை குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மாதுளை பழங்கள் அதிக அளவில் விளைகின்றன. தற்போது மாதுளை சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து சென்னை, கோயம்பேடு சந்தைக்கு மாதுளை பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் முன்பு 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையான முதல் தர மாதுளை தற்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.